சென்னை மெரினாவில் புதுப்பிக்கப்பட்ட நீச்சல் குளத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய மெரினா நீச்சல் குளம் என்பது மிகவும் பழமை வாய்ந்த ஒன்று. தற்பொழுது 5 மாதத்திற்கு பிறகு 1,37,00,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட பிறகு இன்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இந்த மெரினா 1942ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த மெரினா நீச்சல் குளம் கடந்த 5 மாதத்திற்கு முன்பு இந்த தனியாரிடமிருந்த ஒப்பந்தம் என்பது நிறைவடைந்த நிலையில் சென்னை மாநகராட்சி அதனை கையில் எடுத்து தற்பொழுது இந்த புதுப்பிக்கும் பணியினை கடந்த சில மாதங்களாக வந்தது. தற்பொழுது இந்த 1,37,00,000 ரூபாயில் புதுப்பிக்கப்பட்ட அந்த நீச்சல் குளத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தற்போது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். இங்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தற்போது இந்த நீச்சல் குளத்தை திறந்து வைத்தார். அவருடன் அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் இருந்தனர். மாநகராட்சி ஆணையர் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையரும் உடனிருந்தனர். இந்த நீச்சல் குளத்தில் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் குளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒரு நபருக்கு 1 மணி நேரம் குளிக்க 50 ரூபாய் எனவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 மாதத்திற்கு முன்பு புனரமைக்கும் பணிக்காக மூடப்பட்ட இந்த மெரினா நீச்சல் குளம் என்பது தற்பொழுது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மீண்டும் வந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.